ச்சே, என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமாவுல இருக்கு. எவ்வளோ நாள் தான் இந்த ஊரையும் சுத்திட்டு வீட்டுல பொங்கி வச்சு சோத்தையும் தின்னுபிட்டு சும்மாவே கிடக்குறது. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். யாரை கேட்டாலும் வீட்டுல சும்மா தான் இருக்கியா சும்மா தான் இருக்கியான்னு கேட்டு அசிங்கப்படுத்துறாவ. என்ன பிசினஸ் பண்ணலாம், நம்ம ரேஞ்சுக்கு என்ன பிசினஸ் கரெக்டா இருக்கும்னு வேற தெரியலையே. ஃபர்ஸ்ட் அதை யோசிக்கணும்ப்பா. வீட்டுல ஃபர்ஸ்ட் சும்மாயே இருந்து திங்கக்கூடாது. ஒருத்தரும் நம்மள மதிக்க மாட்டாவே. அந்த நெட்டையனா இருந்தாலும் சரி, இந்த மாமியார் கிழவியும் சரி, ஒருத்தரும் மதிக்க மாட்டேக்காவே. பேசாம ஏதாச்சும் பிசினஸ்னு ஏதாவது ஆரம்பிச்சாதான் கொஞ்சமாச்சும் முன்னேற முடியும். என்ன பண்ண, ஒரு யோசனையும் மண்டையில உதிக்க மாட்டேங்க. என்ன பண்ணனே ஒன்றும் தெரியலையே, ஒரு ஐடியாவும் இல்லையே. யாராச்சும் எதுவும் யோசனை சொன்னா நல்லா இருக்கும். நம்ம எங்க சுயமா யோசிக்க, நம்ம மூளை தான் சுயமா யோசிக்காதே. இப்படி அடுத்தவிய மூளையே கடன் வாங்கி பாதி பொழப்பு ஓட்டியாச்சு. மிச்ச பொழப்பையாச்சும் நம்ம மூளையை யூஸ் பண்ணலான்னு பார்த்தா யூஸே ஆகாம சும்மாவே உட்காந்துட்டு கிடக்கு உள்ள. ஆக மொத்தம் இடத்த தான் மாத்தி மாத்தி உட்காந்து பார்க்கும். மண்டையில ஒரு ஐடியாவும் தோண மாட்டேங்கி. சரியான மக்கு மூளையா இருக்கும் போல. சரி, உட்காந்து கிடந்து யோசிச்சாதான் ஒன்றும் யோசிக்க முடியல. பேசாம படுத்து கிடந்து யோசிச்சு பார்ப்போம். ஏதாச்சும் யோசனை வருதான்னு பார்ப்போம். படுத்தாச்சு, இப்பவாச்சும் ஏதாச்சும் யோசனை தெரியுதா? ஒன்றும் இல்லை. சூரியன் தான் மூஞ்சிக்கு நேரம் வெயில் அடிச்சுட்டு கிடக்கு. என்ன பண்ண, இந்த மூளை சும்மாவே கிடக்க. யோசிச்சு யோசிச்சே டயர்ட் ஆயிட்டு. ஒரு பார்சல் பிரியாணி தின்னாதான் கொஞ்சம் சரி வரும். பிரியாணி தின்னுட்டு ஒரு கிளாஸ் டீயும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் யோசிப்போம். ஐயா, இது என்ன இந்த நெட்டச்சி நடு வீட்டுக்குள்ள படுத்து கிடந்துட்டு விட்டத்தை பார்த்து ஏதோ யோசிச்சுட்டு கிடக்கா? ஐயா, வெயில் இப்படி அடிக்குது, இப்படி இந்த விட்டத்தை பார்த்துட்டு கிடக்கா? கிறுக்கு எதுவும் முத்தி போச்சா? ஏ சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. யோ நெட்ட, எதுவா இருந்தாலும் முன்னாடி வந்து பேசு. அது என்ன பின்னாடி கிடந்து கத்திட்டு கிடக்கா? முன்னாடி வாயா. அடியே, இப்படி கீழே கிடந்து உருண்டு அடக்கியே என்னத்தை யோசனை பண்ணிட்டு கிடக்கா? ஆன்னு வாயை பொழந்து விட்டு. யோ நெட்ட, நான் வேற பிளான்ல இருக்கேன்யா. அதான் ஏன் படுத்து கிடந்தா ஏதாச்சும் யோசனை வருமான்னு யோசிச்சுட்டு கிடக்கேன். நெட்டச்சிக்கு முத்தி போச்சு போல. அதுக்கு ஏன் படுத்து கிடந்து யோசிக்கணும்? மூளை இருந்தா தானே யோசிக்க முடியும். உனக்கு தான் மூளையே இல்லையே. யோ நெட்ட, என்ன கொழுப்பா திமுறா பேசிட்டு கிடக்கா? சரி, அதை விடு. அதுக்கு ஏன் ஒத்த காலில் நின்றுட்டு கிடக்கா? எனக்கு ஐடியா வர்ற வர நான் ஒத்த காலில் தான் நிற்பேன். அட கிறுக்கு மெண்டல் பயிலுங்களா, உனக்கு என்ன ஐடியா வேணும்? அதை ஃபர்ஸ்ட் சொல்லி தோலை. அதை விட்டு ஐடியா வேணும் பறந்துட்டு திரியிறா. அதுவா நெட்ட, வீட்டுல சும்மாயே உட்காந்துட்டு ஊரை ஊரை சுத்தி சுத்தி வந்துட்டு கிடைக்கேன். அவ்வளோ வரம் சும்மா தான் கிடைக்கியா வீட்டுல அப்படின்னு கேட்டு அசிங்கப்படுத்துறாவ. சரி, அதான் ஏதாச்சும் பிசினஸ் ஆரம்பிக்கலாம். நம்ம ரேஞ்சுக்கு என்ன பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். உன் ரேஞ்சுக்குலாம் ஒரு வேலையும் சரிபடாது. ஒழுங்கா மூடிட்டு வீட்டுல கடை. ஜோ நெட்ட, நான் ஏதாச்சும் பிசினஸ் பண்ணி காட்டல. என் பேர் சின்ன பொண்ணு இல்ல பத்துக்க. ஆமா, சின்ன பொண்ணா? சின்ன பொண்ணு புவாய் என்னால எரும கடை மாதிரி இருந்துட்டு பேர பேரு சின்ன பொண்ணு கொண்ட பொண்ணுட்டு மரியாதை பேர் பத்துக்க சும்மா வெறுப்பு கிளப்பிட்டு கிடக்காத. யோ நெட்ட, குளிச்சியா இல்லையா? அப்படி ஒரு நாத்து நாரி தொலையுது. ஆமா ஆமா, உன்ன மாதிரி நான் குளிக்காம தானே சுத்திட்டு கிடக்கேன். யோ நெட்ட, உண்மையாதான் கேட்கேன். அப்படி ஒரு நாத்து நாருது ஏன்? நெட்டுச்சி அதுவா, வீட்டுக்கு வெளியே இந்த கரண்ட் கம்பியில அடிபட்டு ரெண்டு காக்கா செத்து கிடக்குதுக்கு, அதான் அப்படி ஒரு நாத்து நாறுது. என்னது, காக்கா செத்து கிடக்கா? ஆமா, அதுவே கரண்ட் கம்பத்துல அடிபட்டு செத்து கிடக்கு. அந்த மரத்துக்கு கீழே தான் கிடக்கு பத்துக்க. உணர்ச்சி வசத்துல எடுத்து பொறிச்சு கிரிச்சு தின்னு கூடாது. அப்புறம் வேணும் போக வேண்டியதுதான். ஆமா, எனக்கு இதானே வேலை, காக்காவை பொறிச்சு பொறிச்சு திங்கிறது. மூடிட்டு போயா. சரி தாயே, நான் போறேன். இந்த காலதான் கீழே இறக்கு. ஏமா ஒத்த கால பார்க்க அப்படியே கொக்கு மாதிரியே இருக்கு. யோ நெட்ட, அவ்வளவுதான் பத்துக்க. மரியாதை பேர் பத்துக்க. நெட்டுச்சுக்கு அறிவே வராது. எப்படியோ போய் கொலையிட்ட நம்மளுக்கு என்ன. என் மண்டைக்கு ஒரு புது யோசனை வருதே. சரி, முதல்ல அந்த காக்காவை போய் பார்ப்போம். ஐயே, ரெண்டு காக்காவும் செத்து கிடக்க பாவமா தான் இருக்கு. ரெண்டும் லவ்வர்ஸா இருக்கும் போல சேர்ந்துல செத்து போயிருக்கு. இந்த காக்காவை பார்த்தோன்னே தான் ஒரு ஐடியா துவாணி இருக்கு. பேசாம இதையே பண்ணிடுவோமோ? யாரு கேட்க போறா? பேசாம இந்த காக்கா எடுத்து பிரியாணி போட்டு இன்னைக்கு வித்துற வேண்டியதுதான். காக்கா பிரியாணின்னா ஒருத்தையும் வாங்க மாட்டாளுவ. பேசாம சிக்கன் பிரியாணின்னு சொல்லி ஒரு கடையை இன்னைக்கு திறந்துட வேண்டியதுதான். எவ்வளவு பாக்குறதுக்குள்ள காக்காவை தூக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிருவோம். பரவாயில்ல, நல்லா வெயிட்டா தான் இருக்கு. குண்டு காக்காவா தான் இருக்கும் போல. தோலை கீழெல்லாம் உரிச்சு நல்லா கழுவி சிக்கனுன்னு சொல்லி இன்னைக்கு பிரியாணி போட்டுற வேண்டியதுதான். ஏ காக்கா, உங்களை வச்சுதான் இன்னைக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓஹோன்னு போச்சுன்னா கடைக்கு காக்கான்னு பேர் வச்சிட வேண்டியதுதான். ஒரு வழியா ஊருக்கு நடுவுல பிரியாணி அண்டாவை கொண்டு வந்தாச்சு. பேசாம வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். காக்கா பிரியாணின்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கிட வேண்டியதுதான். சிக்கன் பிரியாணி வாங்க வாங்க. ஒரு பார்சல் 50 ரூபா. சிக்கன் பிரியாணி. காக்கா பிரியாணி. ஐய, வாய் தடுமாறி உண்மையெல்லாம் உளற பார்த்தேன். சிக்கன் பிரியாணி ஒரு பார்சல் 50 ரூபா. வாங்க, லெக் பீஸோட வச்சு தரேன். அம்மா வாங்க, ஐயா வாங்க. சிக்கன் பிரியாணி 50 ரூபா. என்ன, ஊர்ல ஒரு வேலையும் காணோம். இந்த ஒத்தரோசா செல்லத்தாய்க்கா இங்க தானே சுத்திட்டு கிடப்பாவே. அவியலும் வாங்கினாதானே பிசினஸ் டெவலப் பண்ண முடியும். ஏன்னா அவியல் விலையே காணும். கொஞ்ச நேரம் பார்ப்போம். இல்லைன்னா நேரா செல்லத்தாக்கா வீட்டு முன்னாடி போய் இறக்கிற வேண்டியதுதான். இது என்ன, நம்ம ஊருக்குள்ள சிக்கன் பிரியாணி கடையா? ஏ சின்ன பொண்ணு, நீயா கடை போட்டிருக்கா?
ஆமாடி இழுவ, நான் தாண்டி கடை போட்டிருக்கேன். வேணுமா சிக்கன் பிரியாணி ஒரு பார்சல் 50. ஏடி என்னடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு காக்கா பிரியாணின்னு காதுல உளுந்துச்சு. ஐயய்ய, காதுல கேட்டிருக்கு போலயே கத்துனது. கண்டுபிடிச்சிருவாளோ? சரி சமாளிப்போம். என்னது காக்கா பிரியாணியா? நல்ல வாயில வந்துடும் பத்துக்க. நானே கஷ்டப்பட்டு 2 கிலோ 3 கிலோ சிக்கனை வாங்கி சிக்கன் பிரியாணி செஞ்சு தான் கொண்டு வந்திருக்கேன். காக்கா பிரியாணியா? காக்கா பிரியாணி நல்லா கேக்கும்ல. ஏடி எனக்கு அப்படி கேட்டுச்சு. என்ன புதுசா கடலாம் திறந்திருக்கா? ஆமா, வேற உங்க கூடயே சும்மா ஊரை சுத்திட்டு இருந்தா விளங்குமா? அதான் கடையை ஓபன் பண்ணிருக்கேன். வாங்கிக்கிறியாடி? நான் செஞ்சதுதான். நீ செஞ்சதா? அதான் வாங்க பயமா இருக்கு. 50 ரூபா தாண்டி ஒரு பார்சல். தின்னு பாரு, அதுக்கப்புறம் சொல்லு. அப்படியா? சரி பார்சல்லாம் வேண்டாம், பிளேட்ல போட்டுத்தா. சரி சரி, இந்தாடி இழுவ. நல்ல வாசனை மணமணன்னு இருக்கே. தின்னு பார்த்துட்டு சொல்லுடி இந்த சின்ன பொண்ணோட கை வண்ணத்தை. நம் நம் நம். ஏ சின்ன பொண்ணு என்ன டேஸ்டா இருக்கு, நல்லா இருக்கே. சிக்கன் தான் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்டா இருக்கு, ஆனாலும் நல்லா இருக்கு பத்துக்க. அப்படியா இழுவ? வேணா சொல்லு, வீட்டுக்கு ஒரு பார்சல் தரேன். ஆமா பார்சல் என்ன ஃப்ரீயாவா தருவா? 50 ரூபா வாங்கிட்டு தானே தருவா, வேற என்ன? ஆமா, உங்களுக்கு பார்சலா ஃப்ரீயா தந்தானே நான் போக வேண்டியதா இருந்தாலும் கடையை இழுத்து மூடிட்டு. சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி பார்சல் 50. வாங்க வாங்க. எக்கோ இது நம்ம சின்ன பொண்ணு தானே, என்ன அண்டாவோட நிக்கா? ஆமாடி வாடி, என்னன்னு கேப்போம். இந்த இழுவ பாரு ஏதோ வாங்கி தின்னுட்டடக்கா. என்ன சின்ன பொண்ணு அண்டாவோட நிக்கா? எக்கோ சிக்கன் பிரியாணி கிடக்கோ, இப்பதான் போட்டிருக்கேன், வாங்கி சாப்பிட்டு போய்க்கலாம். என்ன சின்ன பொண்ணு சொல்லாம கொள்ளாம கடலாம் போட்டிருக்க போல. ஆமாடி, ஊரை சுத்திட்டு எவ்வளவு நாள் கிடக்க, அதான் சரி ஏதாவது ஒண்ணு பண்ணுவோன்ட்டு இன்னைக்கு சிக்கன் பிரியாணி போட்டு விற்க வந்துட்டேன். அப்படியா? ஆமாக்கோ, ஒரு பிளேட் வாங்கிக்கிறீங்களா? ஒரு பிளேட் 50 ரூபா தான். என்ன சின்ன பொண்ணு சொல்றா? வெளியில ஒரு பிளேட் 100 ரூபா 150 ரூபா விக்காவே, நீ என்ன 50 ரூபாங்க? ஆமா, சிக்கன் பிரியாணி உங்க தாத்தே உனக்கு 50 ரூபாய்க்கு தருவான். இது காக்கா பிரியாணி, அதனாலதான் 50 ரூபா. என்னடி அண்டா பின்னாடி ஒளிஞ்சிட்டு ஏதோ சொல்லிட்டு கிடக்கா? என்னக்கா இப்படி சொல்றியா? இது நம்ம ஊருக்கோ, நம்ம ஊர்ல வேற நம்ம குறைச்சி கம்மியா கொடுத்தா தானே வேற எல்லாரும் நம்மகிட்ட வாங்குவாவே. அதான் சரி வெளியே 100 ரூபா வித்தாவனா இங்க நம்மளுக்கு 50 ரூபாய்க்கு எல்லாருக்கும் தரலான்னு பார்த்தேன். அப்படியா? சரிடி, அப்ப எங்க ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு பிளேட் தா. செல்லத்தாய்க்கா பிரியாணி நல்லா டேஸ்டா செஞ்சிருக்காக்கா, நம்ம சின்ன பொண்ணு தான் செஞ்சாலாம். அப்படியாடி? ஆமாக்கோ, அதுலயும் அந்த லெக் பீஸ் இருக்கு, என்ன டேஸ்ட். சரி சரி, நாங்களும் தின்னு பார்த்துட்டு சொல்றோம். செல்லத்தாய்க்கா ஒத்தரோசா இந்தாங்க. ஏக்கோ பரவாயில்லக்கோ, நல்லா தாங்க செஞ்சிருக்கா, நல்லா டேஸ்டா இருக்கு பாத்தீங்களா? ஆமாடி. ஏ சின்ன பொண்ணு நல்லா இருக்குடி. நல்லா சாப்பிடுங்கடி. என்னோட வேணா சொல்லுங்க, பார்சல் வேணா கட்டி தரேன். இவ்வளவு வேற நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு திங்காடுவ. இது மட்டும் காக்கா பிரியாணி தெரிஞ்சு நம்மள உரிச்சு தொங்க விட்டுருவாளுவ. ஏதோ தெரியாத வர நல்லது, அப்படியே சமாளிப்போம். சின்ன பொண்ணு உனக்குள்ள இவ்ளோ திறமையா சமையல்ல, நம்பவே முடியலடி. சின்ன பொண்ணு என்னடி லெக் பீஸ் சூம்பி போய் சுருங்கி இருக்கு? கோழிக்கு எதுவும் சீக்கு வந்துட்டா? சீக்கு வந்து கோழியை பார்த்து பிரியாணி போட்டியா? ஆமா, காக்கா காலு சூம்பி இருக்காம வேற நல்லா புஷ்ஷுனா இருக்கும். கேக்குறா ஒரு கேள்வி. என்ன ஒத்தரோசா எப்படி சொல்லிட்டா? சீக்கோந்த கோழியில எவ்வளவு பிரியாணி போட்டு தருவாளா? ஆனா கடையில லெக் பீஸ் தாங்கன்னு கேட்டேன். அவன் தந்ததுல உனக்கு இப்படி வந்திருக்கு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்படியா? சரி சரி. காக்கா என்னடி உன் வாயில இருந்து காக்கா வயசு வருது? காக்கா பிரியாணி தின்னா வேற காக்கா வயசு வரோமா? வேற யாரு வயசு வரும்? இவ்விய தாத்தா வயசா வரும். அதாண்டி எனக்கும் தெரியல. காக்கா ஏடி ஒழுங்கா தின்னுடி, தொண்டில் ஏதோ சிக்கி இருக்கு போல, அதான் காக்கான்னு ஒரு மாதிரி சவுண்ட் வருது போல. அப்படிதான் நினைக்கேன் சின்ன பொண்ணு. காக்கா செல்லத்தாய்க்கா இது சிக்கன் மாதிரி இல்லல? ஆமாடி சிக்கன் மாதிரி இல்ல, கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. எக்கோ வந்து இழுவ வேற காக்காங்க. எனக்கு அதை கேட்டவுடனே ஒருவேளை காக்கா பிரியாணியா இருக்குமோ, எனக்கு அப்படி வேற தோணுது பார்த்துடுங்க. அட போடி, அப்படிலாம் இருக்காது. காக்காவை கொண்டு எவ்வளவு பிரியாணி போட்டு கொண்டு வந்து தருவாளா? அதுவும் இல்லாம இவளுக்கு அவன் காக்கா பிடிச்சு தர போறான். ஆமாக்கா அதுவும் கரெக்டு தான். சரி இருந்தாலும் கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமா தான் இருக்கு. எந்த கடையில போய் சிக்கன் வாங்கினான்னு தெரியல, அந்த கடையில போய் வாங்க சொல்லக்கூடாது பார்த்துடுங்க. ஆமாடி வித்தியாசமா தான் இருக்கு, ஆனாலும் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா தாண்டி இருக்கு. பாருங்க உங்க தட்டுல இருக்க லெக் பீஸும் சூம்பி வேதா இருக்கு. ஏன் சின்ன பொண்ணு எந்த கடையில அடி போய் சிக்கன் வாங்கினா? ஐயா, இவ என்ன இப்படி கிராஸ் கொஸ்டின் எல்லாம் கேட்டு கிடக்கா? ஒருவேளை சந்தேகம் வந்துட்டோ? ஏன் ஒத்தரோசா எதுக்கடி கேக்கா? ஏன் நீயும் போய் அந்த கடையில சிக்கன் வாங்க போறியோ? இல்ல சின்ன பொண்ணு, சிக்கன் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கு பத்துக்க. அத நீ எந்த கடைன்னு சொன்னா அந்த கடையில நாங்க இன்னும் வாங்க மாட்டோம்ல, அதுக்குதான். அப்படியாடி? அது என் வீட்டுக்காரங்க தான் வாங்கிட்டு வந்தோ பத்துக்க, எந்த கடைன்னு எனக்கும் தெரியலையே. அவ வேலை பாக்குற இடத்துல ஏதோ ஒரு கடையில வாங்கிட்டு வந்தாவ. அப்படியா? சரிடி, இதுக்கப்புறம் அந்த கடையில வாங்காதியே. சரி சரி, நல்ல வேலை இதுக்கப்புறம் எதுவும் கேட்கல. பேசாம இடத்த விட்டு நவுல்றதுதான் நல்லது. பேசாம அடுத்த இடத்துல போய் விற்போம். ஏக்கோ சாப்பிட்டீங்களா? சீக்கிரம் எல்லாரும் காசை தாங்க, அடுத்த இடத்துக்கு போகணும். என்ன சின்ன பொண்ணு இவ்வளவு பழகிட்டு இப்போ உடனே காசை தாங்கன்னு கேக்கா? நாங்க பிறகு வேணா நாளைக்கு வேணா தரட்டுமா?
ஏடி அந்த அதெல்லாங்க ஆவாது பத்துக்க. யாருக்கும் கடன் கொடுக்குற மாதிரியும் இல்லை, கடன் வாங்குற மாதிரியும் இல்லை. கடன் அன்பை முறிக்கும். சில நேரத்துல எலும்பையும் சேர்த்து முறிக்கும் பத்துக்க முறிச்சு விடுவேன். ஒழுங்கா தின்னதுக்கு காசு தாங்க. உஷாராதான் இருக்க சின்ன பொண்ணு, நீ பொழைச்சிக்கிடுவா. ஆமா, உங்கள் கிட்ட எல்லாம் உசாரம் இல்லைன்னா வியாபாரம் பண்ண முடியுமா? சரி சரி இரு, தின்னுட்டு தரோம். கா கா. ஏன் இழுவ வாய மூடு. சும்மா இவாளையே நம்ம பிசினஸ கெடுத்து விட்டுருவா போல. நான் என்ன பண்ணேன் சின்ன பொண்ணு, அதுவா வாயில இருந்து வருது. வரோம்லாம் நல்லா வரோம். ஏ சின்ன பொண்ணு, நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிருடி. ஹாய் லக்ஷ்மி, ஹாய் சந்திரா, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் கவின் நிலவு, ஹாய் நாகராணி, ஹாய் நூர்ஜகான். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை. கா கா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.